என்ன பண்ணிக்கிறாங்க கேம் பண்ணுவோம் அந்த செல்லுக்குள்ள நெறி போடணும் போய் ஆப்பாடும் வடிகால செல்லு எடுத்துன்னு ஆண்டாம இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் போன் பண்ணுவோம் எதுக்குடா ஏமோட சண்டை வர சொல்லு என்ன பிரச்சனை போய் பேசிட்டு போட்டோம் என்ன வக்கீல்ல வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டு போங்க வேணாம் என்ன பார்த்தா அவன் நடக்கிறா இவங்க நல்ல குடும்பத்தை பிறந்தாங்க இவங்க எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா கூடை பின்ற ஜாதி பறவை ஜாதி இவன் ஜாதி அது மட்டுமா எங்க அண்ணனே கோபியர்களை துணியை கட்டிட்டு இது பண்ணா கையை தூக்க சொன்னாங்க அவன் தம்பி அர்ஜுன பெருமா எப்படி தெரியுமா ஒரு முள்ளு மாலைய கல் மாலைய ஒரு துணி போத்தி இருந்தேன் அந்த துணியை தூக்கிட்டு இது ஆம்பளையா பொம்பளையான்னு பாக்குறான் அவன் அவங்க தம்பி அர்ஜுன பெருமா அது பொம்பளையா அது கல்லு இருந்தா கூட விட மாட்டான் துணி தூக்கிட்டு பாப்பா அது ஆம்பளையா பொம்பளையா அப்படி மானங்கட்டை தம்பி வளர்த்து வச்சுக்கிறான் இந்த ஆளு எங்க அண்ணனை பத்தி பேச மாட்டான் வக்கீல் ஆளு பேச்சு வேணாம் எங்க அண்ணனை வணங்கிட்டு போக முடியுமா முடியாது கூந்தலை விரைத்த உன் கூந்தலை முடைத்த அவன் தொடையை விரைத்த கூந்தலை முட்டு பூ வச்சுக்கிறான் கரகாட்ட காட்சி முடி நான் வைக்கிறேன் இந்த பூவுக்கு யார் காரணம் கோயின்சாமி மேல ஏத்துக்கிறான் இந்த தம்பிக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஏன்னா ஒரு 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 2 ஆண்டுகளாக ரோஜா நாடகம் மன்ற ஆசிரியர் அவர் போன்ல தொடர்பு கண்டி ஆனா ஒரு முறையா அவர் தெருக்கூத்து நாடக மன்றத்தில் இருக்காரு. நமது சென்னை வண்டலூர்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் எங்க ரோஜா நாடகம் மன்றத்துக்கு முதல் தான் வந்திருக்காங்க. நம்ம ரோஜா நாடகம் மன்றத்தை ஒரு நாள் தான் இருந்தாங்க. ஆடணும் ஆசைப்பட்டார் அந்த தம்பி அவர்கள். அது பாருங்க இன்னைக்கு நமது வேடந்த வாடையில நம்ம சிறப்பான கிராமத்துல இந்த ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய போது அந்த தம்பி இங்க எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்ததற்கு நாங்களும் பெருமைப்படுறோம். என்ன அழகா பாஞ்சாலி பாடலாம் ரொம்ப அழகா பாடினாங்க. அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்ம கிராமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து நன்றி. வரக்கூடிய மகத்தரக்கன் ஆதி சக்திக்கு நரவழி கொடுத்து எப்படி பட்டதென்று அந்த வீரனுக்கு திரைவண்ணம் எப்படி சென்று அந்த மகத்தரக்கை அழித்து விரைவில் வருகிறேன். இப்போது எங்கு செல்கின்றீர்கள் சுவாமி? கேள்வி ஒரு மனைவி கேட்கிற கேள்வி அடிக்க எங்க போறீங்க? எங்க போற சுவாமி? கணவராகப்பட்டவர் வெளியே சென்றா அவர் எங்க போறாரு எங்க வராரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குடும்பம் போம்பளை சுவாமி. அந்த மகத்தரக்கை அழித்து என் பேரப்பிள்ளை ரோபச்சந்திரன் அழைத்து வரப்போகிறேன் சுவாமி. நமக்கு எப்பேற்பட்ட குறைகள் நேர்ந்தாலும் சரி, நாம் எப்பேற்பட்ட நல்ல காரியங்களை செய்தாலும் சரி, நாம் முதலில் வணங்குவது யார் தெரியுமா? என்னுடைய அண்ணன் கோபால கண்ணனை வணங்குவது வழக்கம். அவரை வணங்கி விட்டு பிறகு சென்றால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கிடைக்கும் சுவாமி. அண்ணனை வணங்க வேண்டும். விட மாட்டேன். தாய் விட்டு எப்படி மறக்க முடியும் சுவாமி? அண்ணனை விட மாட்டேன். ஏய் மனைவி அடி நீ என்ன போர்க்களத்துல போராடினானா இல்ல அந்த கரிமுஞ்சி பையன் போய் வந்தா மாமா புள்ளி ஆச்சு என்ன பண்றது அத்தை புள்ளி ஆச்சு வந்த கம்யூனிட்டி சொன்னானா அத்தை சுத்து மாடு ஓட்டினவன் சுத்து மாடு ஓடிக்கிறோம் 18 அக்ரகோடி சேனைகளை மடித்தவர் நாங்க. ஐயா மடிச்சாலும் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா இருக்க காரணம் என்ன? கண்ணபெருமான் தான். ஏன்னா துரியோதன மண்ணுக்கு மண்ணுனே அழுதான். அதனாலதான் கடைசி நாள் மண்ணு அடிச்சுட்டாங்க அவனை. கண்ணனை நீங்க கண்ணா நீங்க அதனாலதான் உங்களுக்கு கண்ணா இருந்து காப்பாத்தினாரு. ஒரு பலாபாயத்தை அந்த முட்டை பலாபாயத்தில் ஆரம்பிச்சான் இந்த வாழ்க்கையை பங்காளிக்கு பகையை உண்டாக்கிறான். அது எப்படியே தான் பாரு. ஒரு பலாபழத்தை கொண்டு வந்தா தந்திரவாதியான கரிமுத்து போய் சமாளிக்கிறான். ஒரு பலாப்பழத்தை எடுத்துன்னு வந்தா எப்படி தரணும் பொண்ணு 105 சொலகர மாரி எண்ணெய் தர்றாயா? அதாவது 105 சொலகர மாரி எடுத்துன்னு வரோம். ஆரம்பமே அந்த பலாப்பழத்தால வந்த விட தாண்டி வந்து கொடுத்தானா கரிமிஞ்ச பையம்மா வாங்கப்பா மாப்பிள்ள சாப்பிட்டாங்க மரும பிள்ளைங்க சொன்னான். அந்த பலாப்பழத்தை ஒருத்தா 105 இது. நாங்க யாரு ஐவர்கள் ஒன்ன திருட்டு பையன் பண்ணான கரிமிஞ்சு பையன். அந்த ஆடு மாடு மேய்ச்சி பையன் சுத்து மாடு ஓட்டின பையன் 105
சரி பாதியா ஒரு பலாப்பழத்தை பங்கணும். அவன் 5 பேர் ஆகட்டும் 2 பேர் ஆகட்டும் பிரதிபாவனா அவங்களுக்கு 100 பழம் போச்சு 100 பலா சொல்ல. ஆமா எங்களுக்கு 5 தான் இருந்துச்சு. அதோட விட்டானா சும்மா தானாமா? நான் கூட 10 நாளைக்கு முன்னாடி பண்ரோட்டி ஆட்டு வந்தோங்க. ஆசியில கம்மியா ரேட் கொடுக்குறாங்க, ஆள் ஒரு பழம் வாங்கி வந்தோம். மொத்தம் வெம்பி போச்சு பாரு, ஒண்ணு கூட பழக்கல. அது வெம்பி போயில என் பங்காளிகளுக்கு சண்டை வந்துட்டாரு. ஆனா பண்ணாம சூழ்ச்சி தொட்டபையா அதுல நாங்க துட்டு குத்து வாங்கி வந்தோம், மொத்தம் வெம்பி போச்சு. பாஜாருக்கு 2 ஃப்ரீயா அறுத்து குத்தாங்க, நல்லா போட்டு போச்சு. எங்க போச்சு கத்துனால அது விட பாரு, ஐட்ட பையன் ஒண்ணு வீட்டுல வச்சு தொண்டத்து குத்துட்டாரியா. காயா விட்டு மொத்தம் நடிகர் போறாரு. அரடா காடை கிருத்தலாம். அதே வந்து என்கிட்ட சொல்றாரு, நல்ல பைத்தியம் வீட்டுல குடுத்துட்டேன், பாதி பைத்தியம் உங்களுக்கு. அதுதான் பட்டு பக்கம் போவாதீங்க. அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன்? எப்படி எங்க அண்ணன் மேல இவ்வளவு பழி போறிய? நீ ஒழுக்கமானவனா? நீ ஒழுக்கமானவனா? உன் வீட்டு கதை எனக்கு தெரியாதா? இவன் தாயார் ஒருத்தியாச்சு, இவன் தகப்பனா தாயார் ஒருத்தியாச்சு, தாயார் ஒருத்தியாச்சு, இவன் தகப்பனா. இவர் பேசுறாரு எங்க அண்ணனை பத்தியா? இவர் ஒழுக்குமா? இவங்க எப்படி தெரியுமா? 5 அப்பனுக்கு போன பசங்க, 5 அப்பனுக்கு போன பசங்க. அவ அண்ணன் சொன்னா நான் யாரு வளர்த்த சுத்தமாட்ட மாட்ட மாட்டாம கத்தி கதையை தடைக்கு சண்டை போட்டான். இவங்க அதை கேட்டியா? இவங்களுக்கு அம்மா ஒருத்தி, அம்மா ஒருத்தி. அந்த அம்மா ஒருத்தங்கிட்ட 10 பேத்துக்குனால 5 பேருக்கு 10 பேத்துக்குனா 5 அப்பாவுக்கு பிள்ளை, 5 அப்பாவுக்கு பிள்ளை. ஆமா சாமாத்தியார் மனுஷன் தாங்க. ஆத்தாவிட்ட வழக்கை எங்க ஆத்தாவிட்ட வைக்கிறாங்க. அவங்க அண்ணன் வீட்டு கதை நீ வச்சுக்கும் போது மூட்டு கதை அவங்க கொண்டாடி வச்சு அண்ணா அண்ணா எங்களை பத்தி சொல்றியே ஒன்னா என்ன செய்தான்? என்ன பண்ணா? என்ன உங்களுக்கு நல்லத்தானே பண்ணா? உங்க 5 பேருக்கு நல்லத்தானே பண்ணா? ஒண்ணு பண்ணாம தான் நீங்க பாரத பொருளை ஜெயிச்சுட்டு வந்தீங்களா? ஒன்னும் பண்ணிட்டான். அவன் தான் எங்க அண்ணன் எல்லாம் ஒரே ஒரு இது கூட அசையாது அப்படி. கோபியர் என்று பாராமல் கொஞ்சம் விளையாட பெண்கள் எப்படி மேடம் தாய்க்கு தாயா மதிக்கணும். எங்க அம்மா தான் 5 பேருக்கு அது எப்படி பொண்ணுன்றது எங்களுக்கு தெரியும். லட்சத்துக்கு சொல்லிட்டா சொல்லு சும்மாவா அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிறாங்க? கேம் பண்ணுவோம் அந்த செல்லுக்குள்ள நெறி போடணும். வீடு ஆப்பாடும் வடிகால செல்லு எடுத்துன்னு ஆடுகளை மேத்து ஆயப்பாடியை நின்று கோபியஸ்திரி என்று பாராமல் கொஞ்சம் விளையாடி பஞ்சை நாடையை சுற்றி உங்க மரத்துல ஏறி போய் உட்காந்து புல்லாங்குழி வாசிக்கிறோம். வாசிக்கிற கம்யூனிட்டி சொன்னாங்கன்னா இந்த புல்லாங்குழி இசைக்கு மாங்க மொத்த மக்கள் அங்க போய் சேர்றாங்க. அது மட்டும் பண்றாங்க. சொல்லுங்க என்ன பெருமை சொல்றால ஆடை அகற்று சென்று புங்கை மரத்தில் இருந்து ஏறி பெண்களை தெய்வமா மதிக்கக்கூடிய அண்ணாடி தர்மத்தின் வழிநடக்கூடிய அண்ணன் வழக்கில் சிறந்தவற்ற பேம அழகில் சிறந்தவன் ஆண்மகன் அர்ஜுனர் சாத்திரவல்ல சகாதேவன் எப்படிப்பட்ட பலம் கொடுத்து ஆய்வு கொடுத்தது. ஆனா ஒன்னா தெரியுமா சொன்னா என்ன பண்ணா 10 ஆடை காய்ச்சி போய் பொங்க மாத்திரம் உட்காந்து வேண்டாம். பெண்கள் வந்து கேக்குறாங்க, கண்ணா
என்னுடைய ஆடையை கொடுத்து விட மானம் போடும் பழகுதான் மானம் போயிடும் ஆடையை கொடுத்து விடு அப்படின்னு ஒரு கண்ணு கேட்கறோம். அந்த திருட்டு பையனுக்கு அருவருக்குமா இருக்கும். பொம்பளை ஆடைய கயட்டு வச்சுட்டு குளிச்சா புங்க மாத்திரை உட்காந்து என்னன்னா சும்மா சொல்றோம். எப்படியா போய் மட்டும் சொல்றேன். ஏய், அந்த பெண்கள் ஆடை கேட்கறாங்க. அந்த ஆடை கேட்க சொல்ல என்ன சொல்ல தெரியுமா? அது கரையாதி கைய ரெண்டும் வர சொன்னா கரையில இருக்கிற உள்ள புடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு அடக்கமா இருப்பாங்க. அந்த திருட்டு பையனுக்கு தாய்ப்பா சேர்ந்தா கரையை அறிவாங்க ஆடை உதறோம். அந்த சொல்றாங்க ஆடை கண்ணா குத்துன்னு சொன்னா கைய ரெண்டு தொழில் போ. பொம்பளை தண்ணியில இருந்தா தெரியாதான். அதுக்காக அவங்க அண்ணங்காரங்க கரை ஏறி வந்தாலும் பரவாயில்ல கையை வந்து தூக்கி நின்னும். அப்பதான் மானம் கட்டவங்க உக்கால போய் சொல்லாமா அவனை பத்தி பெருமை சொல்ல. வாய்முறை பேப்பர் நான் கேட்டு போறேன். ஏண்டா எங்க அண்ணனை பத்தி இவ்வளவு வக்கனே பேசுறானே? எங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் போன் பண்ணுவோம். எதுக்குடா சண்டை வர சொல்லு. என்ன பிரச்சனை போயிட்டு பேசிட்டு போட்டோம். என்ன வக்கீல்ல டைவர்ஸ் பண்ணி விட்டு போங்க. வேணாம் என்ன பார்த்தா இவங்க நல்ல குடும்பத்தை பிறந்தாங்க. இவங்க எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? கூடு பின்ற ஜாதி, பறவை ஜாதி, இவன் ஜாதி. அது மட்டுமா எங்க அண்ணனே கோபியர்களை துணியை கட்டிட்டு இது பண்ணா கையை தூக்க சொன்னான். அவன் தம்பி அர்ஜுன பெருமா எப்படி தெரியுமா? ஒரு முள்ளு மாலைய கல் மாலைய ஒரு துணி போத்தி இருந்தேன். அந்த துணியை தூக்கிட்டு இது ஆம்பளையா பொம்பளையான்னு பாக்குறான். அவன் அவங்க தம்பி அர்ஜுன பெருமா அது பொம்பளையா அது கல்லு இருந்தா கூட விட மாட்டான். துணி தூக்கிட்டு பாப்பான் அது ஆம்பளையா பொம்பளையான்னு. அப்படி மானங்கட்ட தம்பி வளர்த்து வச்சுக்கிறான் இந்த ஆளு. எங்க அண்ணனை பத்தி பேச மாட்டான் வக்கீல் பேச்சு வேணாம். எங்க அண்ணனை வணங்கிட்டு போக முடியுமா? முடியாது. கூந்தலை விரைத்த உன் கூந்தலை முடைத்த அவன் தொடையை மிதித்த கூந்தலை முட்டு பூ வச்சுக்கிறான். முடினா வைக்கிறான். இந்த பூவுக்கு யார் காரணம்? மேல ஏத்துக்கிறான். எத்தனை பேர் இடத்திறத்தாலும் செவி சேர்க்காது. ஆணவம் கொண்டவனா அகம்பாவத்தோடு சென்றழிப்ப ஒன்னன ஒருபோதும் வணங்க மாட்டேன். அந்த திருட்டு போய் பணிய மாட்டேன். பாத்தியா எத்தனை முறை இழுத்து எங்களுடைய அண்ணலை வந்து வணங்கிட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. அவர் போறாரு. வெச்சோடு திரும்பி வருவாரோ திரும்பி வரமாட்டாரோ தெரியல. என்ன நடக்குமோ தெரியல. அரண்மனையில சென்று என்னதான் நடக்குதுன்னு பொறுமையா காத்திருந்து பார்ப்போம். ஐயா இந்த தம்பிக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஏன்னா ஒரு ஒரு 2 ஆண்டுகளாக ரோஜா நாடகம் என்று ஆசிரியர் அவர் போன்ல தொடர்பு கண்டு ஆனா ஒரு முறையா அவர் தெருக்கூத்து நாடக மன்றத்தில் இருக்காரு. நமது சென்னை வண்டர்கள் வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் எங்க ரோஜா நாடகம் வந்து முதல் தான் வந்திருக்காங்க. நம்ம ரோஜா நாடகம் வந்து ஒரு நாள் நாங்க ஆடணும் ஆசைப்பட்டார் அந்த தம்பி அவர்கள். அது பாருங்க இன்னைக்கு நமது வேடந்த வாடையில நம்ம சிறப்பான கிராமத்துல இந்த ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய போது அந்த தம்பி இங்க எங்களுடைய ரோஜா நாடகம் மன்றத்துக்கு வந்ததற்கு நாங்களும் பெருமைப்படுறோம். என்ன அழகா பாஞ்சாலி பாடலாம் ரொம்ப அழகா பாடினாங்க. அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கிராமத்தை சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.